இந்த லிப்ஸ்டிக்ஸே போடும்போது என்ன ஆகும்னா நேச்சுரலாக லிப்பில் இருக்க மாய்ஸ்டர்லாம் குறைஞ்சிரும். நம்ம ஸ்கேல்பை கிளியர் பண்ணிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50 to 60% வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக குறைஞ்சிரும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்ல மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணாவே போதும். ஆரஞ்சோட தோல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், மேலே அப்படி டாட் டாட்டா டாட் டாட்டா, அதுதான் ஓப்பன் போர்ஸ். நாட் த வேஸ்லின், வேஸ்லின் கிடையாது. வேஸ்லின் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்காது. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்ப எந்த அளவுக்கு ஹெல்த்தியா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸும் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம டெய்லி பண்ற ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்னால நம்ம ஃபேஸ்ல இருக்க அந்த பிரைட்னஸ் குறைஞ்சிடுது, டல் ஆயிடுது, நிறைய இஷ்யூஸ் வருது. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், நமக்கு ஃபேஸ்ல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலான்னு நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்காக காஸ்மெட்டாலஜிஸ்ட் டாக்டர் வீணா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம மெயினாக கேட்கணும்னு நினைச்சதே, நெத்தில் நமக்கு ஏதாவது பிம்பிள் வருது இல்லை நிறைய பொறியா வருதுனாலே உங்களுக்கு ஹேர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, ஸ்கேல்ப்ல டேண்ட்ரஃப் இருந்தால் தான் அப்படி ஆகும்னு சொல்றாங்க. அது உண்மைதானா மேம்? ஆமாம், 100% அது கரெக்ட் தாங்க. எப்போ நம்ம ஹேரில் ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேண்ட்ரஃபோட ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல, நம்ம ஃபோர்ஹெட்டில் விழும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ஒரு ட்ரைனஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரைனஸ் வந்து பிம்பிளாக அப்படியே கன்வெர்ட் ஆகும், அது ரஃப்பாக அப்படி கன்வெர்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேக்ஸ் விழும்போது அந்த இடம் எல்லாம் வந்து சீவம் செக்ரேஷன்ஸ்க்கு வந்து ப்ரோன் ஆகிடுது. ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகி உள்ளே இருக்க பாக்டீரியல்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி அது பிம்பிளாக கன்வெர்ட் ஆகி வெளியே வருது. ஒன்ஸ் நம்ம இதுக்கு டேண்ட்ரஃப்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தோம்னாவே, நம்ம ஸ்கேல்பை கிளியர் பண்ணிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50 to 60% வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் செல்ஃப் கேர் எடுத்து பார்த்தோம்னாவே போதும். ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்கள் சொன்னப்போ முடி ட்ரையாக இருக்கிறதுனால தான் வந்து அதில் வந்து நமக்கு டேண்ட்ரஃப் வருது அப்படின்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிடுறோம். பட் ஆயில் அப்ளை பண்ணாலும் அது நெத்தியில் வந்து அது பிரச்சனையாயிடுது. ஸோ அந்த டேண்ட்ரஃப்க்கு ஆயில் அப்ளை பண்ணுறது ஓகே தானா? முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஆயில் அட்வைஸ் பெருசாக பண்ண மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்ல மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் பண்ணாவே போதும். அதை அப்படியே லீவ் ஆன் பண்ண வேண்டாம். ஆயில் அப்ளை பண்ணாமலேவும் இருக்கக்கூடாது, பட் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நேரம் விட்டுறவும். எஸ். ஓகே மேம், இப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் நெத்திலேருந்து கீழே வந்தோம்னா கண்ணுனால எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, இந்த டார்க் சர்க்கிள். நான் எவ்வளோதான் தூங்கினாலுமே என் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது, டார்க் சர்க்கிள் என்னை ரொம்ப டல்லாக காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் சர்க்கிள் வரதுக்கு மெயினாக ரீசன் என்ன மேம் இருக்கும்? மெயின் தூங்கலை அப்படின்னாவே அடுத்து ஏன் தூங்கலை, ஸ்ட்ரெஸ் கேரி பண்ணுறாங்க, எதையோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடாக அவங்க வந்து அதுக்குள்ளேயே இருக்காங்க, தே ஆர் நாட் கம்மிங் அவுட். அடுத்தது ஹார்மோனல் ப்ராப்ளம், ஜெனட்டிக்கல், இதெல்லாமே கூட இருக்கலாம். இதை கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா நல்லா தூங்கணும், முதல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், நல்லா ஹைட்ரேட்டடாக வைக்கணும், தண்ணி நிறையா எடுக்கணும், நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். ப்ளஸ் வெயிலுக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது தே கேன் யூஸ் சன் கிளாஸஸ் அந்த மாதிரி. அண்ட் இன்கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸில் இல்லை காஸ்மெசியூட்டிக்கல்ஸில் நல்ல ப்ராடக்ட்ஸ், சீரம்ஸ் இல்லை அண்டர் ஐ க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸும் கிளினிக்கலாக வந்தால் we can do. ஓகே, so that can be prevented. ஓகே, இந்த குக்கும்பர் வைக்கிறது, கேரட் வைக்கிறது, இதெல்லாம் வைக்கலாமா மேம்? That is all temporary. Usually நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம், பட் people does it. ஓகே, அதனால ஏதாவது நமக்கு குட் நடக்குதா? பெரிய பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. ஓகே ஓகே, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறீங்க. ஓகே மேம், இதே மாதிரி தான் நமக்கு ஓப்பன் போர்ஸ் ஏற்படுது. அதனால எதனால மேம் அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே வருது? ஓப்பன் போர்ஸ் வந்து ஸ்கின்னோட ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். இட் இஸ் லைக் ஆரஞ்ச் ஸ்கின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆரஞ்சோட தோல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், மேலே அப்படி டாட் டாட்டா டாட் டாட்டா, அதுதான் ஓப்பன் போர்ஸ். இந்த ஓப்பன் போர்ஸ் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா, முதல்ல மினிமைஸ் பண்ணலாம். 100% கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றத விட இட் இஸ் மினிமைசிங் இஸ் ஈஸியர். மோஸ்ட்லி ஃபீமேல்ஸாக இருந்தால் கொஞ்சம் மினிமல் மேக்கப்ஸ் போட்டு கரெக்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைனா ப்ராடக்ட்ஸ், காஸ்மெசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், சீரமோ
இல்லை க்ரீம்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்கிளினிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆர்எஃப்ஓ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை யூஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கலாம். இன்கிளினிக்கலாக இல்லை சீரம்ஸோ இல்லை ப்ராடக்ட்ஸை வச்சு குறைக்கலாம், இல்லை மேக்கப்ஸை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இது மாதிரி தான் நமக்கு லிப்ஸ்க்கு வந்து லிப்ஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுவோம். நார்மலாகவே இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தோம்னா டார்க் லிப் ஏற்படுறது இந்த லிப்ஸ்டிக்னால தானா? சில பேர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலனாலுமே என் லிப்ஸ் டார்க்காக இருக்குது அப்படின்றாங்க. இது எதனால் மேம் ஏற்படும்? டார்க் லிப் யூஷுவலாக ஸ்மோக்கர்ஸ், டீஹைட்ரேஷன், நாட் வெல் மெயின்டைன்ட், ஏஜிங், இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். டார்க் லிப் வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக்ஸாக நம்மளுக்கு நிறைய லிப் பீல்ஸ் இருக்குது, மைக்ரோ பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, இன்கிளினிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் லிப் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரை ஆக 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 நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லிப்ஸ்டிக்ஸே போடும் போது என்ன ஆகும்னா நேச்சுரலாக லிப்பில் இருக்க மாய்ஸ்டெல்லாம் குறைஞ்சிரும். அது அந்த லிப்ஸ்டிக் அப்சர்வ் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். அண்ட் லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணலாம். நாட் த வேஸ்லின். வேஸ்லின் கிடையாது. வேஸ்லின் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்காது. பட் லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணலாம். லிப் பாம்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் 15 SPF 15 இருக்க லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணலாம். தண்ணி நிறைய எடுக்கணும். அண்ட் இப்போ இந்த பேச்சஸ் கூட இருக்குது, லிப் பேட்ச் மாஸ்க் மாதிரி. எஸ், லிப் மாஸ்க் மாதிரி நைட் ஓவர் நைட் போட்டுட்டு கூட யூ கேன் லீவ் இட். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்போ லிப்லேயே ட்ரைனஸ் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப அதிகமாகி தோல் உரிகிற மாதிரிலாம் ஆகுது. அதுக்குமே இந்த வேஸ்லினோ இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி லிப் பாமோ மாஸ்கோ இதே பண்ணிடலாமா, இல்லை டாக்டரை வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா? லிப் ட்ரைனஸ்க்கு வந்து யூஸ்வலாக டீஹைட்ரேஷன், விட்டமின் டெஃபிஷியன்சி, அப்புறம் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ், ட்ரக்ஸ், மெடிசன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம லிப்பை இன்னும் ட்ரை ஆக்கிடும். ஸோ அவ்வளோ ட்ரை ஆக்கும் போது எப்படி காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்றது தான் அவங்க கேள்வி இல்லைங்களா? அந்த லிப் பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது SPF 15 இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது இட் வில் கண்ட்ரோல். ஆனால் ரிப்பீட்டடாக ஷார்ட் டியூரேஷனில் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும் டில் த பெட் டைம். அப்படின்னா அது சப்சைட் ஆகும். ஓகே. இது இப்படி பண்ணாலே அந்த தோல் உரிகிற பிரச்சனை குறைஞ்சிரும். நல்ல தண்ணி டீஹைட்ரேட்டடாக இல்லாமல் நல்ல தண்ணியோ ஜூஸோ இளநீ இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்க எடுக்க நம்ம பாடியில் வந்து டீஹைட்ரேஷன் கண்ட்ரோல் ஆகிடும். ஒன்ஸ் டீஹைட்ரேஷன் கண்ட்ரோல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கரெக்ட் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ஹேஷ் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் போடாமல், இல்லை போட்டால் கூட மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லிப் பாம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் இட் வில் பி பெட்டர்.